வணக்கம். இது ஸ்ரீ தனா ஆயுர்வேதிக் கேர். இன்னைக்கான பதிவு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மஞ்சள் காமாலைக்கானது தான். இந்த மஞ்சள் காமாலையானது நிறைய மது அருந்தி கல்லீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அதுவும் சரிதான். அத்தோட போக இன்னும் சில பல காரணங்களாலையும் இந்த மஞ்சள் காமாலை வரும். அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் இருக்குது. அது நம்ம ரத்தத்தில் கலப்பதினாலையும் மஞ்சள் காமாலை வருகிறது. அது எப்படி கலக்கும்? அதாவது தரமில்லாத உணவு மற்றும் நீரை நாம் குடித்து சாப்பிடுவதனால இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் ஆனது ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆகிடுது. அப்படி அஃபெக்ட் ஆகும் பொழுது மஞ்சள் காமாலையானது என்ன செய்யும்? வரும். இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸால் வரக்கூடிய மஞ்சள் காமாலைக்கு நாம் பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நல்ல உணவுகளின் மூலமாக கூட அதை என்ன செய்யலாம் அப்படின்னா சரி பண்ணலாம். என்ன உணவுகளின் மூலம் சரி பண்ணலாம் அப்படின்னா ஹை ப்ரோட்டீன்ஸ், அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் சுண்டக்கடலை, மொச்சக்கொட்டை கடலை, இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டீன்ஸ் உள்ள உணவு எடுத்துக்கிடணும். நல்ல ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, முக்கியமாக ஃபைபர் ஃபுட்டும் என்ன செய்து கொள்ளலாம் அப்படின்னா எடுத்துக்கொள்ளலாம். இப்படி நீங்கள் இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் வந்தவங்க மஞ்சள் காமாலையில் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இப்படி நீங்கள் தினம்தோறும் சாப்பிட்டு வருவதனால உங்கள் உடம்பில் உள்ள தேவையில்லாத கழிவுகளானது மிக எளிதாக வெளியேற்றப்பட்டு அந்த மஞ்சள் காமாலையுமே என்னாகும் அப்படின்னா சரியாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை அன்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.